நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? நம்ம சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் பெல் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது சம்மு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் வந்து பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு எக்ஸாமுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்னா என்ன அப்படின்னா, ஒரு நபர் இன்னொரு நபரை கூட்டு சேர்த்தோ இல்லைனா இன்னும் ஒரு சில நபர்களை கூட்டு சேர்த்தோ கூட்டாளியாக கருதி ஒரு குறிப்பிட்ட முதலை எல்லாரும் போட்டு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்டை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ காலங்களுக்கு வைத்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது தான் என்னது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இவ்வளோ முதல் போடுறாரு, இன்னொருத்தர் இவ்வளோ முதல் போடுறாரு, இவங்க ரெண்டுக்குள்ள ரேஷியோ என்ன கேட்கலாம். இவர் எவ்வளோ காலம் வைத்திருக்கிறாரு, இந்த காலத்திற்கு பிறகு ஓராண்டு கழித்த பிறகு அந்த நிறுவனமானது ஈட்டக்கூடிய அந்த லாபத்தை எப்படி வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க, ஹவு தே ஆர் கோயிங் டு டிவைட் த டிவிடெண்ட் ஆர் த ப்ராஃபிட், what they are earning through the business, right? According to their investment, what they made into the business. அந்த பிஸ்னஸில் எவ்வளவு பணம் உள்ளே போட்டிருக்காங்களோ எவ்வளோ காலத்துக்கு வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்கொள்வாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுவும் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்குது. ஸோ நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதில் நம்ம அந்த மாடலில் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஒரு பேசிக்கான இது வந்து பிகினர்ஸ்க்கு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஈஸியாக விறுவிறுன்னு போட்டுருவீங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் இல்லாமல் அந்த சம்மை நல்லா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு எழுதுனீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளோ வேகமாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 100 out of 100 வாங்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஆள் எதில் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், சப்ட்ராக்ஷன்ஸ் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எவ்வளோ வேகமாக ஒரு மனுஷர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த 100க்கு 100 மதிப்பெண் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ரைட். இதை மனசில் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் அப்படிங்கிறது எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது, எல்லா சம்முக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ரைட்டுங்களா? ஸோ நம்ம அந்த சம்மை புரிஞ்சு நம்ம பண்ணும்போது நாம் பிறருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேங்களா? கிளியர். நாம் இன்றைக்கி நம்ம நேராக சம்முக்குள்ளே போகலாம். முதல் 2 சம்மு ரொம்ப பேசிக்காக தான் நான் சொல்ல போகிறேன். ரைட்டு. முதல் சம் என்ன அப்படின்னு பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ பிஸ்னஸ். அப்படின்னா என்ன? ஒரு பிஸ்னஸில் ஏயும் பியும் கூட்டாளி. ரைட். A invest rupees 30,000 rupees and B invest rupees 70,000 rupees for their business. So businessக்கு A என்பவர் என்ன செய்கிறாரு, 30,000 ரூபாய் முதலீடு போடுறாரு, B என்பவர் 70,000 ரூபாய் முதலீடு போடுறாரு. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட். சரி, அவங்களுடைய முதலீடு எந்த விகிதத்தில் இருக்கிறது கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம். என்ன சார் இந்த சம் சொல்லி கொடுக்குறீங்க? இல்லை, இதிலேருந்து ஆரம்பித்தா தான் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஏன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன், பின்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன். ஏ எவ்வளோ போட்டிருக்காரு? 30,000 ரூபா போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? பி எவ்வளோ போட்டிருக்காரு? 70,000 ரூபா போட்டிருக்காரு. 2 பேருக்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம்? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேஷியோ, விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டுங்களா? இப்போ என்ன விகிதத்தில் இருக்காங்க பார்த்த உடனே சொல்லிடலாம். ரைட்டுங்களா? இந்த 0 அடிங்க, இங்கே 4 0 அடிங்க. ஸோ இவருடைய விகிதம் எப்படி இருக்குது? 7. அதாவது மொத்த முதலீடு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏனுடைய முதலீடும் பியினுடைய முதலீடும் நம்ம கூட்டணும்னா அந்த நிறுவனத்தினுடைய மொத்த முதலீடு கிடச்சிரும். ஸோ அப்போ எவ்வளவு? 30,000 + 70,000 அப்படின்னு சொன்னீங்கன்னா 1,00,000 ரூபா அந்த கம்பெனியினுடைய முதலீடு. அந்த 1,00,000 ரூபா முதலீடானது 2 பேராளாக முதலீடு பண்ணப்பட்டது. ரைட்டுங்களா? ஒரு நபர் ஏ, ஒரு நபர் பி. ஏ போட்டது எவ்வளவு? 30,000. பி போட்டது எவ்வளவு? 70,000. அப்போ இவங்களுடைய பங்கு, இப்போ இந்த நிறுவனமானது லாபம் ஈட்டும் போது வந்து அந்த லாபத்தை எவ்வாறு பிரித்தெடுத்துக் கொள்வது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுடைய முதலுக்கு ஏற்ற மாதிரி தானே லாபம் வரும். ரைட்டுங்களா? அப்போ இவருடைய முதல் பங்கு என்ன? அப்போ முதல்ல 1,00,000 ரூபாங்கிறது ஒரு 10 பங்கு. அந்த 10 பங்கு அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3:7. அந்த 10 பங்கில் ஏனுடைய பங்கு 3, 10 பங்கில் பியினுடைய பங்கு 7. இது முதல்ல நமக்கு தெரியணும். அதைத்தான் இந்த ஃபஸ்ட்டு சம் போட்டிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் புரியும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இது புரிஞ்சுதுங்களா? 2வது ஒரு கணக்கு பாருங்கள். Mr. Kobal is a businessman. Mr. Kobal is a businessman. Invested rupees 4,000 for 6 months.
ஹவு மச் காஸ்ட் ஹீ இன்வெஸ்டட். ரைட்டுங்களா? கோபால்னு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, 4000 ரூபா மேனிக்கு 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, இப்போ மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் இல்லைங்களா? என்ன பண்ணணும், ஒரு மாதம், அப்போ கோபால் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ போட்டிருக்காரு, 4000 ரூபா போட்டிருக்காரு. எத்தனை மாதம் போட்டிருக்காரு, 6 மாதம் போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இப்போ மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பிஸ்னஸில். ஸோ ஒரு மாதம் 4000 ரூபா மேனிக்கு 6 மாதம் பிஸ்னஸில் போட்டால் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 4 × 6 24. இஃப் இட் இஸ் இன் 1000 யூ ஹேவ் டு சே இன் 1000. அப்போ என்ன பண்ணணும், 24,000. ஒரு மாதத்திற்கு 4000 ரூபா மேனிக்கு 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. புரிஞ்சுதுங்களா? பேசிக்கான சம். ரைட்டுங்களா? இந்த அடிப்படையிலேருந்து நம்ம போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். என்னடா சார் இப்படி போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஓகேங்களா? ரைட். நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 3வது ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A and B invested ₹18,000 இந்த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸில் A and B ரெண்டு ஒரு கூட்டாக சேர்ந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. A invested ₹7,500. At the end of the year, they earned a profit of ₹1,800. அதாவது ஏயும் பியும் சேர்ந்து கூட்டாளியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸில் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏயினுடைய பங்கு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,500 ரூபாய். அந்த வருட இறுதியில் அட் த எண்ட் ஆஃப் த இயர் தே ஏர்ன்ட் அ ப்ராஃபிட் ஆஃப் ₹1,800. 1,800 ரூபாய் லாபமாக பெற்றிருக்காங்க. இப்போ வாட் வாஸ் தேர் ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் ப்ராஃபிட். இப்போ இவங்களுடைய லாப விகிதம் என்ன, அவங்களுடைய லாபம் எவ்வளவு. அப்போ லாப விகிதம் தெரிஞ்சாதான் எவ்வளவு லாபம் வாங்கியிருக்காங்கிறது கண்டுபிடிக்க முடியும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்மளுடைய லாபம் எப்படி கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னா, ஒருத்தருடைய முதலானது எவ்வளவு காலங்கள் பிஸ்னஸில் இருக்கோ அதை பொறுத்து தான் லாபம் அமையும். இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய முதல் எவ்வளவு நாள் நம்ம பிஸ்னஸில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பிஸ்னஸினுடைய லாபம் நமக்கு கிடைக்கும். நம்ம முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளுடைய முதல் அங்கே இல்லை. ஸோ நோ வி ஆர் கனெக்டட் வித் த பிஸ்னஸ். எந்த வழியிலும் நம்ம முதல் அங்கே இல்லைன்னா நம்ம பிஸ்னஸில் கனெக்ட் இல்லை. ஸோ பிஸ்னஸோட கனெக்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு லாபமானது கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இந்த சம நம்ம போடலாங்களா? ஸோ A and B ₹18,000 இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்களா? ஸோ A and B joined together they invested ₹18,000. ஸோ A B கிளியர். இப்போ A எவ்வளவு பண்ணியிருக்காராம், A 7,500. ரைட். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறது எவ்வளவு, 18,000. ரைட்டுங்களா? அப்போ நமக்கு பீனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு தெரியல, ஆனால் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? மொத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது 18,000. அப்போ ஏ மட்டும் 7,500 ரூபா போட்டிருக்காரு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியது யார் போட்டிருப்பாங்க, பி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ என்னது, பியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோதுங்க, 10,500. கரெக்டா? 18,000 7,500 கழிச்சாச்சு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இவங்களுடைய ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சால் மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணி கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? சரி, ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B. கரெக்டுங்களா? ரைட். இந்த ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோ காலத்திற்கு அவங்க பிஸ்னஸில் வச்சுருக்காங்க அந்த பணத்தை அப்படின்னா என்னன்னா, அவங்களுடைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்டு the period for which they are keeping their fund in the business. எவ்வளவு காலத்திற்காக அவங்களுடைய பணத்தை வியாபாரத்தில் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்து தான் ரேஷியோ அமையும்னு சொன்னேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போ அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு அந்த பிஸ்னஸில் இவங்களோட பணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 7,500 இன்ட்டு 12. 12 எப்படி போட்டிருக்கேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம், 12 மாதம், அதனால 12 போட்டிருக்கேன். இந்த பி என்ன பண்ணியிருக்காரு, 10,500 அதையும் 12 மாதம் அவரும் வச்சிருக்காரு. கரெக்டுங்களா? ஸோ நம்ம ரேஷியோவில் இருந்தால் என்ன பண்ணிடலாம், 12 அடிச்சிடலாங்களா? இங்கே 2 0 இருக்கு, இங்கே 2 0 இருக்கு, அடிச்சிடலாங்களா? ரைட். இப்போ இது 75 105 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாமா? சரி, 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 15 டைம் வருங்களா? 75 5ஆல் இது பண்ணோம்னா 15 டைம் வரும். இங்கே 105 21 டைம் வரும். திரும்ப இன்னும் என்ன பண்ணலாம், 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாமா?
இப்போ என்ன பண்ணோம், 5 3 15, 7 3 21. ஸோ இப்போ இவங்களுடைய பங்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கேட்கலாம், சார் எதுக்கு சார் இந்த இயரை கால்குலேட் பண்ணணும்? இயரை கால்குலேட் பண்ணாமல் நம்ம இதிலேயே சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கலாம் இல்லையா? போட்டிருக்கலாம். ஆனால் என்ன தெரியாது, திடீர்னு பி வந்து 3 மாதத்துக்கு பிறகு வந்து சேர்ந்துருக்கலாம், இல்லை 3 மாதத்தில் வெளியே போயிருந்துருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த 3 மாதத்துக்கான ப்ராஃபிட் கொடுக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த ரேஷியோ, நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமாக என்ன பண்ணணும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் மந்த்ஸ், எத்தனை மாதம் பணமானது உள்ளே வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பண்ணணும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல் நாளில் இருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் அவருடைய பணம் வேற எந்த விவரமும் நமக்கு கொடுக்கல, ரைட்டுங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், 12 எடுத்திருக்கேன். கிளியருங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, 5:7. அப்போ என்ன அப்படின்னா மொத்த பங்கு 12 இல்லைங்களா? 5 + 7 மொத்த பங்கு 12. அந்த 12ல் 5 பங்கானது ஏ, 7 பங்கானது பி, ரைட்டா? அப்போ அதே மாதிரி அப்போ இந்த ப்ராஃபிட்டையும் 12 பங்கா வச்சு 5 பங்கு ஏக்கும் 7 பங்கு பிக்கும் கொடுத்துடணும், அவ்வளோதானே? ஸோ அதை நம்ம இங்கே கால்குலேஷனில் போட்டால் என்ன பண்ணுவோம், 5/12 × 18,000. கரெக்டுங்களா? 18,000 இல்லை, சாரி, இது நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன் இல்லைங்களா? அவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறது எவ்வளவுதான், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறது எவ்வளவு, 1800. அதானே கொடுத்துருக்காங்க. நான் முதல் எடுத்துக்கிட்டேன், சாரி. இந்த மாதிரி சின்ன சின்ன கேர்லெஸ் வரும், நம்ம இந்த கேர்லெஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ 1800 தான் என்னது ப்ராஃபிட். இது முதல்ல போட்ட முதல் 2 பேரும் சேர்ந்து போட்டது. அவங்க அட் த எண்ட் ஆஃப் த இயர் தே ஏர்ன்ட் த ப்ராஃபிட் ஆஃப் ₹1800. 1800 ரூபாவை எப்படி பங்கு வச்சுக்கணும், அவங்களுடைய முதலுக்கு ஏற்ற மாதிரி பங்கு வச்சுக்கணும். முதல்ல ஏங்கிறவருக்கு 12ல் 5 பங்கு. அப்போ 1800 ரூபாயிலையும் ஒரு 5 பங்கு அவருக்கு கிடைக்கணும் 12 பங்குல, இல்லைங்களா? ஸோ இப்போ 12 கட் பண்ணலாங்களா? இப்போ பாருங்க, இது என்ன பண்ணலாம், 6ஆல் கட் பண்ணலாமா? சரி, 300, ரைட்டா? 3018. இப்போ 2ஆல் கட் பண்ணால் 150. ஸோ 5 × 150 என்ன, 500, 750. சரி, 750 யாருடைய பங்கு, ஏனுடைய பங்கு. ஸோ ஏனுடைய பங்கு 750ஆக இருந்தால் பியினுடைய பங்கு எவ்வளவாக இருக்கும், இதுலேருந்து கழிச்சிடலாம். 1800 - 750 போட்டிங்கன்னா 1050. இது யாரு, பியினுடைய ப்ராஃபிட்டு, இது ஏனுடைய ப்ராஃபிட்டு. புரியுதுங்களா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், 7/12 × 1800 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். புரியுதுங்களா? சிம்பிளா புரிஞ்சுதா? இதுதான் ப்ராசஸ். இப்படித்தான் நாம புரிஞ்சுக்கிடணும். புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, அப்போ இந்த ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் பீரியட், ரைட்டுங்களா? அதுதான் என்னது ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அந்த ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் வாஸ் தேர் ப்ராஃபிட் ரேஷியோ, தட் இஸ் 5:7. அவங்களுடைய லாப விகிதம் என்ன, 5:7, ரைட்டுங்களா? ரைட். அப்போ அவங்களுடைய லாபம் என்ன, 12ல் 5 பங்கு ஏ, ஆகையினால 750 ரூபா. 1800 ரூபாயில் 5 பங்கு அப்படின்னு பார்க்கும்போது 750 ரூபா. மீதி இவர் என்ன, பிங்கிறவர் 12ல் 7 பங்கு, ஆகையினால அவருக்கு 1050 ரூபா. புரிஞ்சுதுங்களா? கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ இந்த 4th சம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் ₹25,000 இன் 2000. அப்போ 2000 சாம் என்பவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ முதலீடு போடுறாரு, 25,000 ரூபாய், ரைட். In 2001, he invested an additional amount of ₹10,000 and Suresh joined with him with an amount of ₹35,000. அதாவது 2001ல் மேல்படி 2000 ஏற்கனவே 25,000 போட்டார். 2001ல் சாம் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஒரு 10,000 ரூபா போடுறாரு. ஆனால் கூட யாரை சேர்த்துக்கிறாரு, சுரேஷ் என்பவரை 2001ல் சேர்த்துக்கிறாரு. அவர் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வராரு, 35,000 ரூபாய் கொண்டு வராரு. ஸோ டேட்டாவை ரொம்ப கரெக்டாக இந்த சம்மில் வாசிக்கணும். ஏதாவது ஒன்றை விட்டால் கூட சம்மில் ஆன்சர் வராது, ரைட்டுங்களா? ஸோ ரொம்ப தெளிவாக வாசிக்கணும், ரைட். அடுத்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2002ல் சாம் இன்வெஸ்டட் அனதர் அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் ₹10,000. 3வது வருஷமும் ஒரு 10,000 ரூபா போடுறாரு. 3வது வருஷம் என்ன பண்ணுறாரு, அண்ட் ரமேஷ் ஜாயின் them with an amount of ₹35,000. 3வது ஒரு ஆளை சேர்த்துக்கிறாரு. அவர் யாரு, ரமேஷ் அப்படின்னு சொல்றாரு. What will be the Suresh share in the profit of ₹1.5 lakhs, ₹1,50,000 earned at the end of 3 years from the start of a business in 2000. அப்போ இதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, சாம்ங்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 2000ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளோ முதல் போட்டிருக்காரு, 25,000 ரூபா முதல் போட்டிருக்காரு. 2001ல்
மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அடிஷ்னலாக ஒரு 10,000 ரூபா போடுறாரு. கூட பார்ட்னராக சுரேஷை சேர்த்துக்கிறாரு. சுரேஷ் எவ்வளோ கொண்டு வராரு, 35,000 ரூபா கொண்டு வராரு. ஸோ இவர் 2வது வருஷத்துலேருந்து 3வது வருஷம் 2002 என்ன பண்ணுறாரு, மறுபடியும் ஷாம் ஒரு 10,000 ரூபா போடுறாரு. திரும்பி ஒரு ஆளை சேர்த்துக்கிறார், ரமேஷ்னு ஒரு ஆளை சேர்த்துக்கிறாரு. அவர் எவ்வளோ முதல் கொண்டு வராரு, 35,000 ரூபா கொண்டு வராரு. ஸோ இப்போ 3 வருஷம் முடிய போகிற சமயத்தில், முடிகிற நேரத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, 1,50,000 ரூபா, அதாவது 1,80,000 ரூபா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க எப்படி ப்ராஃபிட்டை பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ முதல் ஸ்டெப்பு நான் சொல்கிறேன், இந்த டேட்டாவை தெளிவாக மனசில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நம்ம ஒரு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, போன சம்மில் பார்த்தோம். ஒரு ரேஷியோ பார்க்கணும்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ காலத்திற்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க. எழுதலாங்களா? முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க, முதல்ல ஸ்டார்ட் பண்ணது சாமு, ரைட்டா? 2வது அவர் சேர்த்துக்கிட்டது யாரு, சுரேஷ். 3வது சேர்த்துக்கிட்ட ஆள் யாரு, ரமேஷ். ரைட்டா? இப்போ இந்த பிஸ்னஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, 2000 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ரைட்டுங்களா? 2000 சாம் எவ்வளோ போட்டார், ரூபாய் 25,000 ரூபா போட்டார். சரி, சுரேஷ் 2000 கிடையாது, ரமேஷும் கிடையாது. 2001 மறுபடியும் என்ன பண்ணார், சாமு 10,000 ரூபா போட்டார். சுரேஷ் அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் 2001. கரெக்டுங்களா? அப்போ அவர் எவ்வளோ முதல் கொண்டு வந்தார், 35,000 ரூபா கொண்டு வந்தார். ரைட்டு. அடுத்தால 2002. ஸோ இங்கே கிடையாது, சுரேஷ் கிடையாது, ரமேஷ் கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ 2002 மறுபடியும் அடிஷனலாக என்ன பண்ணியிருக்காரு, ஷாமு 10,000 ரூபா போட்டிருக்காரு. இவர் என்ன போட்டிருக்காரு, இவர் பணம் போடலை. 3வது வருஷம் ரமேஷ் என்ன பண்ணுறாரு, 35,000 ரூபா போட்டு கொண்டு வந்திருக்காரு. ரைட்டுங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இதை அப்படியே எழுதியிருக்கேன், செம்ம அப்படியே எழுதியிருக்கேன். இவங்க 3 வருஷத்துக்கு பிறகு அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோவா, 1,50,000. இது என்னதுயா, அவங்களோட மொத்த ப்ராஃபிட்டு. எத்தனை வருஷத்துக்கு, 3 இயர்ஸ். ரைட்டுங்களா? 3 இயர்ஸ் ப்ராஃபிட். கிளியர் ஆச்சுங்களா? இப்போ இவங்களோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன், அவங்களுடைய பணமானது எத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ காலத்திற்கு உள்ளே இருக்கிறதோ அதை பொறுத்து தான் லாபம் அமையும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சாமுக்கு பாருங்க, 25,000 3 வருஷத்துக்குன்னா எத்தனை மாதம், 36 மாதம். ரைட். ப்ளஸ் 10,000, இது 2வது வருஷம் போட்டது. அப்போது 2வது வருஷம் போட்டது 3 வருஷத்துக்கு எவ்வளோ நாள் இருக்கும், 24 மாதம் தான் இருக்கும். முதல்ல போட்டது 25,000, முதல் வருஷத்துலேருந்து 3வது வருஷம் வரைக்கும் இருக்குது, அதனால 36 மாதம். இது போட்டதே 2வது வருஷம் தான். ஸோ மீதி இருக்குது, அப்போ 24 மாதம் தானே இருந்திருக்கும். ஸோ 10,000 × 24. கரெக்டுங்களா? அடுத்தப்பல 3வது வருஷம் போடுறாரு பாருங்க, அப்போ 10,000 × 12. ஏன்னா 3வது வருஷம் தான் போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இது 3 யாருக்குள்ளது, சாமுக்குள்ளது. இஸ் ட்ரூ. ரைட்டுங்களா? இப்போ சுரேஷ் என்னது, 35,000 எப்போ போட்டார், 2வது வருஷம் தான் ஜாயின் பண்ணார். ஸோ அப்போ அவருடைய பணம் எவ்வளோ இருக்கும் உள்ள, எத்தனை மாதத்துக்கு இருக்கும், 24 மாதத்துக்கு தான் இருக்கும். கரெக்டுங்களா? ரைட். அதுக்கடுத்தால ரமேஷனுடைய பணம் எத்தனை மாதத்துக்கு இருக்கும், 3வது வருஷம் தான் போட்டிருக்காரு இல்லைங்களா? ஸோ 35,000 × என்னது, அப்போ 12. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இந்த இதை கரெக்டாக எழுத தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா? கணக்கு இனிமேல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு இனிமேல் தான் சிம்பிளிஃபை பண்ண தெரியும் இல்லையா? ஸோ எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, 12 இருக்குது. 12 நம்ம முதல்ல வந்து கிராஸ் பண்ணிடலாங்களா, இது சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சரி, 12 வச்சுக்கிட்டா 1, இங்கே என்ன வரும் 2, இங்கே என்ன 1, இங்கே என்ன வரும் 2, இங்கே என்ன வரும் 3. முடிஞ்சதுங்களா? கிளியர் ஆச்சுங்களா? சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்தால இங்கே என்ன பண்ணலாம், 3 0 கட் பண்ணலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 3 0 கட் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? திரும்ப என்ன பண்ணலாம், இது எல்லாமே 5ஆல் இங்கே பாருங்கள், எல்லாமே என்ன இருக்குது, 25 10 10 35 35ன்னு இருக்கா. இதில் என்ன பண்ணலாம், 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணுங்க 7 டைம்ஸ். 5ஆல் சிம்பிளிஃபை பண்ணுங்க 7 டைம்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தால இங்கே என்ன 5 டைம்ஸ், இங்கே என்ன 2 டைம்ஸ், இங்கே என்ன 2 டைம்ஸ். கரெக்டுங்களா? இதுக்கு மேலே நீங்கள் சிம்பிள் பண்ணுறதா இருந்தால் சிம்பிள் பண்ணலாம்.
நம்ம அங்கே வாய்ப்பு இருந்ததுன்னா ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடலாங்களா. இப்போ இங்கே என்ன 5 × 3 எத்தனை 15 ப்ளஸ் 2 × என்னது 2 4 ப்ளஸ் 2 × 1 2 ரைட்டுங்களா இஸ் 2. இங்கே என்ன இருக்கும் 7 × 2 என்ன வரும் 14. இங்கே என்ன வரும் 7 × 1 7 ரைட்டுங்களா. இப்போ இவரு இது எல்லாமே கூட்டணும் இல்லையா. 15 + 4 என்ன வரும் 19. 19 + 2 என்ன வரும் 21. புரியுதுங்களா. அப்போ நமக்கு ரேஷியோ என்ன 21:14:7 கரெக்டுங்களா. புரிஞ்சுதுங்களா. இதை மறுபடியும் என்ன செய்யலாம் 3 7ஆல் கொண்டு வரலாமா. அப்போ 3 2 1 21 இல்லை 7 எத்தனை நேரம் இருக்கு 3 நேரம் இருக்கு. 14 7 2 நேரம் இருக்கு. 7 7 1 நேரம் இருக்கு. அப்போ ரேஷியோ என்ன 3:2:1. புரியுதுங்களா. இனிமே நம்ம என்ன பண்ணலாம் 1.5 லட்சம் ரூபாயில மொத்தம் எத்தனை பங்கு வேணும் 3 + 2 + 1 ஆக மொத்தம் 6 பங்கு. சரிங்களா. அப்போ 6 பங்குல 3 பங்கு யாருக்கு சாமுக்கு, 2 பங்கு யாருக்கு சுரேஷுக்கு, 1 பங்கு யாருக்கு ரமேஷ்க்கு. புரியுதுங்களா. ஸோ இப்போ நமக்கு அங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் அ பிஸ்னஸ் எவ்வளோ வந்து சுரேஷ்னுடைய ஷேர்னு கேட்டிருக்காங்க. சுரேஷ்னுடைய ஷேர் என்ன 2 பங்கு ரைட்டுங்களா. ஸோ அப்போ சுரேஷ் வந்து 2, அப்போ 2/6 × 1.5 லட்சம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வந்துடும் 1.5 லட்சத்துக்கு நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்போ என்ன வரும் 2/6 அதான் 1/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவருடைய இதை வந்து கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் 50,000. அப்போ சுரேஷனுடைய ஷேர் எவ்வளோ ஐயா 50,000 ரைட்டுங்களா. கிளியர் ஆச்சுங்களா. கிளியர் ஆச்சுங்களா. சுரேஷனுடைய ஷேர் என்ன 50,000. இது ஈஸியாக நம்மளே சொல்லிடலாம். 1.5 லட்ச ரூபா இருக்குது 6 பங்குன்னா அப்போ 1 பங்கு எவ்வளோ 25,000 ரூபாய். அப்போது சுரேஷ் எத்தனை பங்கு வச்சிருக்காரு 2 பங்கு வச்சிருக்காரு. அப்போ 50,000 ரூபாய். இப்போ ரமேஷ்க்கு கேட்டிருந்தா ரமேஷ் 1 பங்கு வச்சிருக்காரு ரைட்டுங்களா. அப்போ அவருக்கு 25,000 ரூபாய். ஷாமுக்கு கேட்டிங்கன்னா ஷாமு 3 பங்கு வச்சிருக்காரு. அப்போ 1 பங்கு 25,000 ரூபான்னா 75,000 ரூபாய். இந்த கணக்கு புரிஞ்சுதுங்களா. ஸோ இதை கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக இந்த சம்மு புரிஞ்சிடும். இதை வச்சு தான் எல்லா மாடலுமே வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா. இவ்வளோதான் சம்மு. அடுத்த ஒரு மாடல் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா. இப்போ இந்த 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் ₹2,100. After 4 months, he admitted another partner B. What amount should be put in so that the profit may be divided equally at the end of the year? கணக்கு புரிஞ்சுதா. ஏங்கிறவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளவு முதல் போட்டிருக்காரா 2,100 ரூபாய் முதல் போட்டிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணி 4 மாதம் கழிச்சு ஆஃப்டர் 4 months he admitted அதாவது சேர்த்துக்கிட்டாரு another partner B, இன்னொரு பார்ட்னரை கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டாரு. அவர் பேர் பி ரைட். இப்போ 1 வருஷம் முடிவில் 2 பேரும் ஈக்குவலாக லாபத்தை ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா அப்போ பி எவ்வளோ முதல் போட்டிருக்கணும். ஏன்னா பி முதல்ல இருந்தே இல்லை 4 மாதம் கழிச்சு தானே வர்றாரு. அப்போ அவருக்கு அவருடைய முதல் எவ்வளோ இருக்குது 2,100 ரூபாய் இருக்குது. 4 மாதம் முன்னாடியே இருக்குது. அப்போ இவருக்கு ஈக்குவலாக ஷேர் கொடுக்கணும்னா அப்போ இவர் எவ்வளோ முதல் உள்ளே கொண்டு வந்தால் ஈக்குவல் ஷேர் கொடுக்கலாம் ப்ராஃபிட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. இப்போ பாருங்கள் ஏ ரைட்டு பி கரெக்டு. 2 பேர் என்ன இருக்காங்க பிஸ்னஸில் இருக்காங்க. ஏங்கிறவர் எவ்வளோ பணம் போட்டிருக்காரு 2,100. பி வந்து ஃபஸ்ட்டில் இல்லை. 2,100 ரூபாங்கிறது இந்த 1 வருஷத்தில் கடைசி வரைக்கும் இருக்குது. அப்போ 12 மாதம் உள்ள இருக்குது. பி வந்து 4 மாதம் கழித்து தான் வந்திருக்காரு. அப்போ அவருடைய பணம் எவ்வளோ நாள் தான் இருந்திருக்கும் 8 மாதம் தான் பிஸ்னஸில் இருந்திருக்கும். 1 வருஷத்தில் 4 மாதம் அவர் இல்லை. அப்போ அவரோட பணம் 8 மாதம் தானே இருந்திருக்கும். ஆனால் அவருடைய பணத்தை தான் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளவு பணம் உள்ளே கொண்டு வந்தால் ஈக்குவலாக என்ன பண்ணணும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கணும் ஈக்குவல்னா 1:1. 2 பங்குல இவருக்கு 1 பங்கு அவருக்கு 1 பங்கு அப்படி தானே இருந்திருக்கணும். ஈக்குவலாக பிரிக்கணும்னா இப்போ எவ்வளோ முதல் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு ரைட்டுங்களா. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம் 2,100 × 12 is to x × 8 ரைட்டுங்களா. இந்த ஏங்கிறவர் 2,100 ரூபாய் முதல்ல இருந்தே வச்சிருக்காரு. அதனால 12 மாதம் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்றதுனால நான் 12 மாதம் எடுத்துக்கிட்டேன். இப்போ அட் த எண்ட் ஆஃப் 2 years அப்படின்னா 24 எடுத்துக்கணும்.
அட் த எண்ட் ஆஃப் 3 years அப்படின்னா 36 எடுத்துக்கணும். கரெக்டுங்களா? இப்போ நமக்கு அட் த எண்ட் ஆஃப் த இயரில் ஏங்கிறவர் 2100 ரூபா போட்டு பணம் போட்டு முதல் போட்டு ஆரம்பிச்சிருக்காரு. பி என்பவர் 4 மாதம் கழித்து சேர்ந்திருக்காரு. ஆனால் ப்ராஃபிட்டில் ஈக்குவலாக ஷேர் ஆக போகுது. அப்படின்னா இவர் எவ்வளோ பணம் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், 2100 into 12 ரைட்டுங்களா இஸ் டு எக்ஸ் இன்ட்டு 8 இது ஈக்குவல் டு 1:1. கரெக்டுங்களா? ஏன்னா அது ஈக்குவல் ஷேருங்கிறதுனால. அப்போ இந்த இஸ் டூ போட்டோம்னா நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம், ரேஷியோலையே 2100 into 12 by x into 8. கரெக்டுங்களா? இங்க என்ன பண்ணலாம், 1/1 1:1. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எழுதுறேன். ஆக்சுவலாக இந்த 1:1 எழுத வேண்டியது இல்லை, நேரம் என்ன பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லி இது அங்கே கொண்டு போயிடலாம். இப்போ நம்ம வழக்கம் போல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இருக்கு. அதனால உங்களுக்கு இதெல்லாம் புரியுற மாதிரி எழுதிட்டு இருக்கேன். ரைட்டா? இப்போ இது பண்ண என்ன வரும், 2100 into 12 ஈக்குவல் டு இது என்ன வரும், 8x. கரெக்டுங்களா? சரி, நம்ம இதை கட் பண்ணலாங்களா, கட் பண்ணலாமா? ரைட், என்ன பண்ணலாம், 6 4 திரும்ப என்ன பண்ணலாம், 2 3. ரைட்டுங்களா? கிளியர் ஆச்சுங்களா? இப்போ 2100 into 3 எவ்வளவு, 6300 ஈக்குவல் டு 2x. அப்போ x ஈக்குவல் டு என்ன, 6300 by 2 எவ்வளோ வரும், 3150. ரைட்டுங்களா? அப்போ இந்த எக்ஸுங்கிறது எவ்வளவுயா, 3150. இந்த 3150 ரூபாய் இவர் போட்டிருக்காரு, பிங்கிறவர் போட்டிருக்காரு. அப்போ 4 மாதத்துக்கு கழிச்சு அவர் பிஸ்னஸில் வந்ததுனால 3150 ரூபா அதிகமாக போட்டிருக்காரு. இவரை விட இவர் அதிகமாக முதல் போட்டிருக்காரு. ஆகையினால அவங்களுக்கு 1:1. புரியுதுங்களா? ஸோ கணக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க, ஏ என்பவர் 2100 ரூபா போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. 4 மாதம் கழிச்சு பி என்பவர் வந்து பிஸ்னஸில் சேர்ந்திருக்காரு. ஆனால் ப்ராஃபிட்டை வந்து 1:1 ரேஷியோவில் பிரிக்காங்க. அப்படின்னா அவர் எவ்வளோ முதல் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, நான் பீரியட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். அதனால என்ன பண்ணியிருக்கேன், 2100 into 12 is to x into 8. அவருடைய அமௌண்ட் தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 4 மாதம் கழிச்சு வந்ததுனால 8 மாதம்னு போட்டிருக்கேன். 12ல் 4 போயிடுது இல்லை, மீதி எவ்வளோ இருக்குது, 8 மாதம். அப்போ அவருடைய முதல் எத்தனை மாதம் இருக்குது, 8 மாதம் இருக்குது. அப்போ 2100 into 12 is to x into 8 ஈக்குவல் டு 1:1. இனிமேல் நம்ம இந்த இஸ்டூன்னு போட்டால் நம்ம எப்படி எழுதலாம், பை போட்டு எழுதலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடும்பொழுது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருது 3150. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு மாடல் பார்க்கலாம். இப்போ 6வது ஒரு சம் பாருங்க, ஏ அண்ட் பி என்டர் இன்டு அ பார்ட்னர்ஷிப். ரைட்டுங்களா? ஒரு கூட்டாளியாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே போகிறாங்க. இன்வெஸ்டிங் ₹48,000 அண்ட் ₹60,000 ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா என்ன, ஏ என்பவர் 48,000 ரூபா முதலோடும் பி என்பவர் 60,000 ரூபா முதலோடும் 2 பேரும் கூட்டாண்மை பிஸ்னஸில் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ரைட், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 3 months 3 மாதம் கழிச்சு ஏ விட்ராவல்ஸ் ₹8,000 while B invest ₹6,000 after 6 months of starting a business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 3 months கழிச்சு ஏ என்ன பண்ணுறாரு, போட்ட முதலேருந்து 8,000 ரூபாய் எடுத்துடுறாரு. ஆனால் அதே நேரத்தில் பி என்பவர் என்ன பண்ணுறாரு, 6 மாதம் கழிச்சு 6,000 ரூபாய் அதிகமான முதல் உள்ள போடுறாரு. புரியுதுங்களா? முதல் என்ன பண்ணுறாங்க, ஏயும் பியும் கொஞ்சம் முதல் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏ எவ்வளோ முதல் போடுறாரு, 48,000 ரூபாய். பி முதல் எவ்வளோ போடுறாரு, 60,000 ரூபாய் போடுறாரு. 3 மாதம் கழிச்சு ஏ எவ்வளோ எடுத்துடுறாரு, 8,000 ரூபாய் எடுத்துடுறாரு. 6 மாதம் கழிச்சு பி என்ன பண்ணுறாரு, 6,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, ஃபர்தராக உள்ளே போடுறாரு. இப்படி இருக்கும் போதில் எண்ட் ஆஃப் த இயர் அந்த ஒரு வருஷம் முடிவு இருக்கு இல்லையா, அப்போ ஏக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 12,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் ஏனுடைய ரேஷியோ நமக்கு கொடுத்துருக்கு, ஏனுடைய பங்கு நமக்கு கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் எவ்வளவுன்னு வாங்கியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா மொத்த பங்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மொத்த பங்கை நம்ம எவ்வளவு ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த சம்முக்குள்ள போகலாமா? பாருங்களேன், ஏ பி ரைட்டா, ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ போடுறாரு, 48,000 ரூபாய்.
சரியா? அவர் எவ்வளோ போடுறாரு? 60,000 ரூபாய். சரி, இது நம்ம எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 48,000 ரூபாய் 12 மாதம் உள்ளே இருந்திருக்கா? இல்லை. எப்போ இந்த எவ்வளோ நாளில் இருந்திருக்கு? 3 மாதம் தான் இருந்திருக்கு ஏ போட்டதில். ஏன்னா 3வது மாதம் கழிச்சு என்ன எடுத்துட்டாரு? 8,000 ரூபாய் வெளியே எடுத்துட்டாரு. அப்போ 8,000 ரூபாய் போச்சுன்னா 48,000 ரூபாய் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 40,000 ரூபாய் இருக்கும். அப்போ ப்ளஸ் 40,000 ரூபாய் எத்தனை மாதத்துக்கு இருந்திருக்கு? 9 மாதத்துக்கு இருந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? இப்போ இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல போடும்போது 48,000 ரூபாய் போட்டிருக்காரு. 3 மாதம் கழிச்சு அதுலேருந்து 8,000 ரூபாய் எடுத்துட்டாரு. அப்போ 48,000 ரூபாய் எத்தனை மாதத்துக்கு இருந்தது? 3 மாதத்துக்கு இருந்தது. மீதி உள்ள காலகட்டத்தில் 8,000 ரூபாய் எடுத்துட்டாரு 3 மாதம் கழிச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 40,000 ரூபாய் இருந்திருக்கு 9 மாதத்துக்கு. இப்போ இது புரிஞ்சுட்டா? ரைட். அப்போ இஸ் டு இவர் எவ்வளோ போட்டிருக்காரு? 60,000. எத்தனை மாதத்துக்கு போட்டிருக்காரு? 12 மாதத்துக்கு போட்டிருக்காரு. ரைட்டுங்களா? ஆனால் அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணுறாராம்? 6 மாதம் கழிச்சு மறுபடியும் 6,000 ரூபாய் போட்டிருக்காரு. அப்போ இந்த 60,000 ரூபாய் எத்தனை மாதத்துக்கு தான் இருந்திருக்கு? 60,000 ரூபாய் எத்தனை மாதத்துக்கு தான் இருந்திருக்கு? 6 மாதத்துக்கு தான் இருந்திருக்கு. அப்போ பிளஸ் அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணுறாரு? இந்த 60,000 ரூபாய் கூட 6 மாதம் கழிச்சு கூட 6,000 ரூபாய் போடுறாரு. ரைட்டா? அப்போ அடுத்த 6 மாதத்துக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 66,000 ரூபாய். ரைட்டுங்களா? மொதல் 6 மாதத்துக்கு 60,000 ரூபாய் இருந்திருக்கு. 6 மாதம் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஒரு 6,000 ரூபாய் உள்ளே போடுறாரு. அப்போ அந்த 60,000 ரூபாய் கூட 6,000 ரூபாய் சேர்க்கும்போது 66,000 ரூபாய் ஆயிருது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 6 மாதத்துக்கு 66,000 ரூபாய் இருக்கு. இவ்வளோதான் கணக்கு. ரைட்டுங்களா? இப்போ நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ நம்ம அப்படியே எழுதிட வேண்டியதான். அப்போ 48,000 இன்ட்டு 3 ப்ளஸ் 40,000 இன்ட்டு 9 இஸ் டு 60,000 இன்ட்டு 6 ப்ளஸ் 66,000 இன்ட்டு 6. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? 3ஆல் சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? ரைட். ஓர் 3 3 3 9 ஈர் 3 6 ஈர் 3 6 பண்ணியாச்சு. ரைட். இனிமேல் என்ன பண்ணலாம்? இங்கெல்லாம் 3 0 அடிக்கலாமா? இந்த 0 0 இங்கே உள்ள 0 0 இங்கே உள்ள 3 0 இங்கே உள்ள 3 0 அடிச்சாச்சு. ரைட். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஏதாவது 3ஆல் பண்ண முடியுமா? 3ஆல் பண்ண முடியாது. சரி, இப்போ 4ஆல் பண்ணலாமா? 4ஆல் பண்ணலாமா? 4ஆலையும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 66 4ஆல் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? ஆனால் இப்போ முதல்ல என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் பண்ணலாமா? 2ஆல் பண்ணானா என்ன வரும்? 33. இங்கே என்னது? 30. இங்கே எவ்வளவு? 20. இங்கே எவ்வளவு? 24. ரைட்டுங்களா? இன்னும் இதுக்கு பிறகு ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ரைட். அப்போ இப்போ என்ன பண்ணலாம்? 24 ப்ளஸ் 20 இன்ட்டு 3 எவ்வளோயா? 60 இஸ்ட்டு 30 இன்ட்டு 2 எவ்வளவு? 60 ப்ளஸ் 33 2 எவ்வளவு? 66. ரைட்டுங்களா? அப்போ என்ன வரும்? 84 இஸ்ட்டு என்ன வருது? 126. இப்போ என்ன பண்ணலாம் இதை? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை? 2ஆல் முதல்ல கட் பண்ணலாங்களா? 2ஆல் கட் பண்ணால் என்ன வரும்? 42 126 63. இதுக்கு பிறகு வேற என்ன கட் பண்ணலாம்? 3ஆல் கட் பண்ணலாங்களா? 3ஆல் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 4. ரைட்டுங்களா? இங்கே என்ன வரும்? 2 1. இப்போ 14 21 7ஆல் கட் பண்ணலாங்களா? ரைட். 7 சாரி, இதில் வந்து 2 7ஆல் கட் பண்ணால் 14 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. இங்கே 3. இப்போ என்னாச்சு? ரேஷியோ 2:3. ரைட்டுங்களா? நமக்கு இப்போ ஏனுடைய ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நமக்கு மொத்த பங்கு என்ன கிடைச்சிருச்சு? 5 பங்கு. ஏக்கு 2 பிக்கு 3 அதானே? 2:3. இப்போ ஏனுடைய ஷேர் மட்டும் நமக்கு எவ்வளவா? ஏனுடைய ஷேர் 2 அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 12,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 12,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 2 ஷேர் 5 ஷேர்ல அவருடைய பங்கு 2 பங்கு 2 பங்கு 12,000 ரூபாய் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏ கெட்ஸ் rupees 12,000 as his share. அவருடைய பங்காக ரூபாய் 12,000 ரூபாய் ஏ பெற்றிருக்கிறாரு. அவருடைய பங்கு எவ்வளவு? மொத்த பங்கு 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. 5 பங்குல அவருடைய பங்கு 2 பங்கு 2 பங்கு 12,000 ரூபாய்னா அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 6,000 ரூபாய். அப்போ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்த பங்கு எவ்வளவு? 5 பங்கு. ஸோ 6,000 × 5 அப்படின்னு போட்டா மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு? 30,000. புரியுதா? ஆனால் இதே கொஸ்டின்ல பீனுடைய ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்டா நமக்கு தெரியுது. ஏனுடைய ஷேர் வந்து 12,000 rupees. 2 பங்கு 12,000 rupees. அப்போ ஒரு பங்கு 6,000 ரூபாய். பீனுடைய பங்கு எவ்வளவு? 3 பங்கு. ஸோ 3 × 6ன்னு போட்டால் 18,000 ரூபாய் அவருடைய பங்கு.
புரியுதுங்களா? இங்கே நம்ம கேட்டது டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 பங்கு மொத்தம் இல்லைங்களா, ஒரு பங்கு 6,000 ரூபாய்னால 5 பங்கு 30,000 ரூபாய் அப்படின்னு போட்டாச்சு. புரிஞ்சுதுங்களா? ரைட். இன்னைக்கு இவ்வளவு போதும். இதுக்கு மேலே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் மாடல் இருக்குது, அதை நாளைக்கு பார்ட் 2ல் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த சம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ நாளைக்கு மீதி மாடலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணா முத்துக்குமார். பாய்.